ஏன் இந்த பாலத்துல நான் விழுந்து கும்பிட்டேன்னா, சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து எத்தனையோ எம்எல்ஏக்கள், எத்தனையோ ஆட்சி, எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஆனா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மணலூர்பேட்டை மேம்பாலத்தை யாருமே கட்டி கொடுக்கல. கேப்டன் முதல் முறையாக 2011 இந்த தொகுதியிலே போட்டியிடும் போது மக்களுடைய முதல் கோரிக்கை மணலூர்பேட்டை மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று. கேப்டன் எப்போதுமே என்ன சொல்றாரோ அதை செய்வார், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர். அதனாலதான் துளசி கூட வாசமானும் தவசி வார்த்தை மாறியதா வரலாறு இல்லை என்று இன்னைக்கு உலகமே தலைவரை பற்றி பேசுறாங்க. இந்த மணலூர்பேட்டை பிரிட்ஜு கேப்டன் அவர்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக ஆனவுடனே மக்கள் கோரிக்கையை முதலில் நிறைவேற்றி இன்றைக்கு கடின உழைப்போடு ₹1 கூட லஞ்சம் ஊழல் எடுக்காம நல்ல மனசோட மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் மக்களுக்காக இதை நினைவு சின்னமாக இந்த பூமி இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பிரிட்ஜும் கம்பீரமாக கேப்டன் மாதிரியே நிற்கும். அந்த மாதிரி இந்த பிரிட்ஜை தலைவர் மக்களுக்காக உருவாக்கி இருக்கார். இதை மக்கள் பூரா இன்னைக்கே வரவேற்கிறாங்க, போற்றுகிறார்கள். கேப்டன் இந்த தொகுதிக்கு வருவதற்கு முன் 60 வருஷம் இந்த தொகுதி பின்னாடி நோக்கி இருந்துச்சு. கேப்டன் 5 வருஷத்துல ரிஷிவந்தியம் தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியா மாற்றி காட்டினார்.